கடவுளே கடவுள் சரியான மாதிரி கஷ்டம். தம்பி வந்து என்ன சொல்ற, ஏதோ ஒரு மன தைரியத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கான். என்னடா தம்பி சாவுக்கு துணிஞ்சாச்சு. இப்போ வந்தாலும் அந்த அதுக்கு தான் இருக்குது. இல்லை அண்டை கூட சாப்பிட அம்மாக்கா தள்ளாட்டி அண்டைக்கே நான் ஆஸ்பத்திரியே தற்கொலை செய்ய போனா அம்மா வாழ. ஆனா ஒன்று இல்லை சந்தோஷம். இப்போ என்னைய குழப்பினாலும் உங்களுக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில குழப்பினா உதவி செஞ்சிருப்பாங்கல்ல இல்லையோ? இல்லையா நாங்க அவங்க உங்களாம் குழப்புறாங்க, எங்களுக்கு செய்யறாங்க. நீங்கள் இருக்கிற அப்படியா நாங்கள் இருக்கிற தான் நீங்கள் இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம். இல்லாட்டி இப்போ வந்து வீட்டை வந்துட்டுமே கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அதில் ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து அடிக்கடி போய் வாஷ்ரூமில் போயிட்டு ஷர்ட்டை அப்படியே கழுவிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து கழுவிட்டு ஈரமான ஒரு நீ இவ்வளோ வெயிலுக்குள்ளே இவ்வளோ ஒரு இதுக்குள்ளேயும் வந்து ஆர்வமாக வந்ததுக்கான காரணம் என்னடாப்பா? கிருஷ்ணா பார்க்கணுன்னு ஆசைக்கு தான் வந்தது. சரி, நாங்கள் இப்போ எங்களோட உதவி திட்டம் வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லி நீங்கள் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் உதவி ஒன்று செய்கிறதில்ல, நாங்கள் நிப்பாட்டி போட்டோன்னு சொன்னால் அந்த டைமில் அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஒன்றுமில்லாம் சாக வேண்டியது. இப்போ வந்து இப்போ உதவி செய்ய வேணான்னு சொல்கிறாங்க தம்பி நிறைய பேர். உதவி ஒன்று செய்ய வேணாம், நீங்கள் உதவி செய்யாட்டி என்ன கஷ்டப்பட்ட மக்கள் என்ன செத்தா போய்த்தாங்க, நீங்கள் அப்படியே நிப்பாடலாம் தானே என்ன மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீ இப்போ என்ன சொல்ல விரும்புகிற? அவங்க இப்போ வீடியோக்கள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க? நீங்கள் உதவி செய்கிறாக்களையுமே எங்களை போகிறீங்க வேறு நம்பி தான் நாங்கள் வாரது. நீங்கள் எப்படி என்றால் அவையிலும் நான் உதவி செய்கிறதுக்கு தயங்கி வேணாம். அதுதானே யோசிப்பாங்க. அவனுக்கு அந்த மாச காசு உதவிகள் முடிஞ்சா என்ன செய்யறது உங்களோட நிலைமையை நீங்க யோசிச்சுப்பாங்க. அப்பாவே இல்லை இல்ல அம்மா அப்படி இருக்கிற அவங்க தம்பிக்கும் ரெண்டு கிட்டையும் பிரச்சனைக்குள்ள என்ன செய்யறது? இந்த சாப்பிட்றதுலாம் தம்பி கஷ்டமா இருக்கா? எனக்கும் சாப்பிடலாம், சாப்பிட்டோன்னா இந்த இட்டு போல வந்துடும். இட்டு போல வந்துடும். அதே மாதிரி இதுவும் இது தண்ணியும் கூட குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 1.5 லிட்டருக்கு மேலே குடிக்கலாம். 1 லிட்டர் மூச்சு விடையலாம். இப்போ சாவண்டா நிற்கிறேன் நான் கூட தம்பி நிற்பேன். நாங்கள் இருக்கோம் தம்பி, எது முண்டா நாங்கள் நிற்போம் தொடங்குவோம். நாங்கள் வந்து கைவிட மாட்டோம். அவ்வளோ இதாக நம்பிக்கை தான். வாழ்க்கை ஒரு கொண்டு போய் பாருங்க. சோம் வந்தால் சந்தோஷம். மாநாட்டியும் பரவாயில்ல, ஜூரின் போனாலே கொஞ்சம் நிம்மதியாக. ஆட்டோ இல்லாமல் 6 மணி நேரம் தான் வீட்டை வரும். போட்ட காசு அந்த ஆட்டோவில் பிடிச்சி போகிறோம். இப்போ அதுவும் இல்லை. இப்படியானாக்கா அதை யோசிக்கும் உங்களுக்கு. இப்படியானாக்கள் அதான் நீங்களும் செய்ய மாட்டேங்க, செய்கிறாக்களே குழப்பா. அவைய கடை தான் நாங்கள் இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். தமிழ் பேர் புஷ்பராசா. வணக்கம். அம்மாட பேர் என்ன பேர்? புதுமை ராணி. அட புதுமை ராணி, எப்படி பேர்? நல்ல பேர். அப்போ ஓகே, அப்போ எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அண்ணாட வீட்டை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நான் காலையில் வந்து நேற்றைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் காலையில் ஒலிம்பி வர ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து அந்த ஒரு ஃபேமிலியை வந்து மீட் பண்ணி கதைச்சி அவங்க வந்து அவங்களெல்லாம் வழி அனுப்பின பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுப்பி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து இவங்க 2 பேரும் வந்தாங்க. வர தெரியும் உங்களுக்கு வந்து தம்பியை வந்து நீங்கள் வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அம்மாவையும் பார்த்துருப்பீங்க. ஒரு இப்போ என்ன சொல்கிற கிட்டத்தட்ட அப்படியும் எவ்வளோ காலம் இருக்குது தம்பி நாங்கள் வந்து உங்களோட வீட்டை கடைசியாக 1 வருஷம் 2 வருஷம் இல்லை கடைசியாக. அப்போ நாங்கள் அப்படியும் ஒரு 6 மாதம் அப்படி வருமா கடைசியாக வந்து பிள்ளைய கல்யாண டைம் ஏதோ ஒன்று சொல்லி பொலிவண்டியில் வந்து பொலிவண்டி வந்தாங்க. அப்படி வருவேன் 6 மாதம் 5 மாதம் அப்படி வரும்போது ரைட். அப்போ வந்து 5 மாதத்துக்கு முதல் போய் நான் சந்தித்து நிறைய உதவிகள் வந்து செஞ்சு போட்டு அது எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி மாதாந்த உதவி ஒன்றும் வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து தம்பிட்ட அந்த ஃபுல் ஸ்டோரி வந்து நான் வீடியோ வந்து பதிவு செஞ்சு எல்லாமே வந்து போட்டிருக்கிறோம். தம்பி எப்படி இருந்தோம் முதல் வந்து எப்படி இருந்தோம், அதாவது இப்போ இல்லையா தம்பி ஹெல்பிங் வந்து நாங்கள் வீடியோ செய்ய ஸ்டார்ட் பண்ண வந்து இப்போல்லாம் நாங்கள் கூட இல்லை, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன். பெஸ்ட்டாக வந்து அண்ணா மீட் பண்ண உங்களை ஒரு 3.5 வருஷம் அப்படி வருமில்ல? பெஸ்ட் 5 வருஷத்துக்கு அப்படி வரும். 4 வருஷம் அப்படி வரும் அண்ணா சேனலை ஸ்டார்ட் பண்ணி அந்த பெஸ்ட் டைம் நினைக்கிறேன். அப்போ வந்து சந்தித்து தம்பிக்கு அந்த சிறிய லெவலான உதவி செய்ய ஸ்டார்ட் பண்ணி பிறகு நாங்கள் கிட்டடியில்
கிட்டடியாண்டில்லை ஒரு வருஷத்துக்கு முதலே வந்து நாங்கள் திரும்பவும் இருக்கா போய் பார்த்து நிறைய உதவி திட்டங்கள் வந்து தம்பியில் இதை வந்து இதை குறித்து நாங்கள் நிறையா ஆர்வமாக வந்து உதவிகள் செஞ்சு நாங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் சந்தோஷம். இப்போ வந்து தம்பி என்னத்துக்காக வந்தது, என்னென்ன விஷயங்கள் நாங்கள் கலந்து உரையாட போகிறோம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இலங்கையை பொறுத்தவரையில் பயங்கரமான ஒரு வெயில், பயங்கர வெக்கையாகவும் பயங்கர இதாகவும் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகள்லையும் அப்படித்தான் மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே நான் தம்பி வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தை நான் வந்து நோட் பண்ணேன். நான் தம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பு ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தம்பியோட வயிறு அந்த கிட்னி பிரச்சனையால் என்ன தம்பி, அதால் வந்து தம்பியோட வயிறு வந்து அந்த பெருசாகி அதிலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து நிறைய துன்பங்களை வந்து அனுபவிச்சுட்டு வரான். இப்போ வந்து வீட்டை வந்துட்டுமே கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அடிக்கடி போய் வாஷ்ரூமில் போயிட்டு ஷர்ட்டை அப்படியே கழுவிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து கழுவிட்டு ஈரமான ஒரு தன்மையை உண்டு பண்ணிட்டு தான் ஆள் வந்து ஷர்ட் வந்து போட்டுட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு ஹீட்டான ஒரு டைம்லையும் வந்து இந்த டைமில் எதற்காக தம்பி வந்து இங்கே வந்து வீடு தேடி வந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இப்போ வந்து தம்பியோடைய நாங்கள் கேட்டு என்ன விஷயத்துக்காக வந்திருக்கான்னு சொல்லி தம்பிகிட்டே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஏன்னா தம்பி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்காடா? ஓகே எல்லாம் சும்மா இருக்கானே? அப்படி இப்போ நாங்கள் எல்லா டைம்ல எல்லாம் என்ன மாதிரி போச்சு? என்ன கிருஷ்ணா இல்லாத ஒரு கவலை என்ன அப்படித்தான் நான் அவர் இருந்தபடியா அவங்களுக்கு உதவியார் செஞ்சபடியா இப்போ நான் வந்து கிருஷ்ணாவையும் பார்க்க முடியாத போயிட்டேன். சரி, நீ இப்போ தம்பி வந்தது வந்து அண்ணாக்கெல்லாம் பார்த்துட்டு போகணும்னு சொல்லி அப்படித்தானே? அப்போ எங்களை பார்த்துருந்தாலுமே கூட கிருஷ்ணா பார்க்கணும்னு சொல்லி நீ பெரிய ஒரு ஆசையோட வந்துருக்கோம். தெரியுமா அண்ணா வெளிநாடு போனேன் வீடியோ பார்த்தேனே. ஒருவேளை வந்திருக்குமோ தெரியான்ற ஒரு நிலைமையில வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வந்தேனே. வந்து இப்போ அண்ணா பார்க்க முடியாம போயிட்டு ஆள் பாருண்டா இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து திரும்பி வந்துடுமா. இன்னொரு 15-20 நாளைக்குள்ள ஆள் வந்துடும். வந்தால் வந்து நான் வருவோம் வீட்டை தேடி. சரியோ வந்த வகையில் சந்தோஷமா. இப்போ என்ன இப்போ வடிவா சொல்லணும். இப்போ நீ இவ்வளோ வெயிலுக்குள்ளே இவ்வளோ ஒரு இதுக்குள்ளேயும் வந்து ஆர்வமாக வந்ததுக்கான காரணம் என்னடாப்பா? கிருஷ்ணா பார்க்கணுன்னு ஆசைக்கு தான் வந்தது. அதானே கிருஷ்ணா இப்படி செஞ்சுட்டாங்க தெரியும். கவலைதான் கவலைண்ணே. ரெண்டாடியா உதவி செய்யார். இப்படி பெரியாக்கள் உதவி செய்ய மாட்டோம். தேடி வந்தது பெரிய. அப்போ தம்பி இப்போ அப்படி சொல்கிறா. இப்போ அம்மாட்டையும் தம்பிகிட்டையும் நான் கேட்குற ஒரே கேள்வி வந்து என்னென்னு சொன்னால், இப்போ வந்து அம்மா தம்பி அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாடா, இப்போ நாங்கள் வந்து உதவிகள் செஞ்சனாங்க தானே, நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம். அதாவது உங்களை மாதிரி ஆகும் நிறைய பேருக்கு நாங்கள் உதவி திட்டாங்க செஞ்சுட்டு வந்துமே வந்து கடைசியில் மிஞ்சினது என்ன? கடைசியில் மிஞ்சின என்ன? நாங்களும் போய் உள்ளே இருந்து நிறைய வேதனைகளை அனுபவிச்சு அப்படி இப்படியான ஒரு சில விஷயங்களை தான் நாங்கள் கடைசியாக வந்து கையில் எடுத்தது. அப்படி செஞ்சுட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் தம்பி, உதவி திட்டங்கள் எதுவுமே வந்து செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியோ அப்படி சொல்கிறாங்கன்னா கூட இப்போ நாங்கள் உதவி திட்டங்கள் செய்ய விட்டால் இப்போ நீ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு வசதி எதுவுமே இல்லாமல் வந்து நீங்கள் இருக்கீங்க. சரியோ நாங்கள் இப்போ எங்களோட உதவி திட்டம் வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் உதவி ஒன்று செய்கிறதில்ல நாங்கள் நிப்பாட்டி போட்டோன்னு சொன்னால் அந்த டைமில் அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஒன்றுமில்லாமல் சாக வேண்டிய கவலை தானே. பட்டப்பாடு இப்போவும் அப்படி தான் தான் இந்த மாறி அண்ணாவர் மட்டும் மாறி தான் இப்போ கொண்டு வா மாற்றிக்கிறோம். 3 வருஷம் தெரியும் கவலை தான். இப்போ ஜெபிக்கிறாங்க ஐயா அவர்கிட்ட கொண்டு போட்டா படகுக்கு வந்தாங்க கிருஷ்ணா அண்ணா இல்லை. சரி, அதே மாதிரி வந்து தம்பிகிட்ட நான் கேட்குறேன். இப்போ உண்ட உடல் ரீதியான பிரச்சனைகள் நீ வந்து அனுபவிக்கிற ஒவ்வொரு வலிகள் வேதனைகள் வந்து எங்களுக்கு மனசளவில் நான் கட் பண்ண பண்ணலாம் இப்படி இருக்குமென்னு சொல்லி. ஆனால் உனக்கு தெரியும் வந்து உண்ட உடம்புல வந்து அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ ஒரு வலியை அனுபவிப்பான்னு சொல்லி உனக்கு தான் தெரியும். அப்படியான டைமில் தம்பி உனக்கு இப்போ இப்படியா ஒரு உதவி ஒன்று கட்டாயம் தேவைப்படுது. அந்த டைம் வந்து இப்போ
இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வந்து இப்போ எங்கிட்ட கேட்கும்போது நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அரேஞ்ச் பண்ணி அந்த உதவியை நான் வந்து தம்பிக்கு வந்து பெற்றுத்தாரன்னு சொல்ல அப்படி வந்து பெற்று தரும்போது வந்து நீ வந்து சந்தோஷப்படுவான். அதே டைமில் நீங்கள் வந்து இப்போ எங்கிட்ட வந்து கேட்டு வரும்போது அண்ணா அப்படியோ உதவி செய்யுங்கோ இல்லைன்னு சொன்னால் இந்த நிலைமை வந்து மாறிடும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அது இனி உதவி செய்யலாம் அப்படியே நிப்பாட்டிட்டோம்னு சொன்னால் அந்த டைமில் உங்களோட மனநிலைமை அப்படி இருக்கு. ஸோ அந்த கவலை போலதான் என்ன சொல்கிறது இந்த உதவி இல்லாட்டி பேருந்தானே. அதான் தம்பிக்கு வந்து என்ன சொல்கிறேன் இந்த கதைக்கு எது செய்யாட்டி அவன் வந்து ஒரு பயங்கர ஒரு கவலையிலையும் ஒரு இதுலேயும் வந்து இருக்கிறான். இப்போ வந்து இப்போ உதவி செய்ய வேணான்னு சொல்கிறாங்க தம்பி நிறைய பேர் உதவி ஒன்று செய்ய வேணாம் நீங்கள் உதவி செய்யாட்டி என்ன கஷ்டப்பட்ட மக்கள் என்ன செத்தாக போய்த்தாங்க நீங்கள் அப்படியே நிப்பாடலாம் தானே என்ன மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீ இப்போ என்ன சொல்ல விரும்புகிற அவங்க இப்போ வீடியோக்கள் பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க. நீங்கள் உதவி செய்கிறாக்களையுமே என்குள்ள போகிறீங்க. அதான் நாங்கள் வந்து நம்பி வரார்கள் நீங்கள் செய்யும் கைவிட அவையெல்லாம் கை கொடுக்குறார்கள் அவையில் நீங்கள் இப்படி சொன்னால் தப்பாக சொல்லக்கூடாது. ஒரு நாள் தப்பாக சொன்னால் நாங்கள் இப்படி நீங்கள் அது இருக்கிறாக இருப்பீங்க காசு நாங்கள் என்ன செய்கிறது கஷ்டமானார்கள் வேலை நம்பி தான் நாங்கள் வாரது. நீங்கள் எப்படி என்றால் அவையில் நான் உதவி செய்கிறதுக்கு தயங்கி தான் நீங்கள் எப்படி காயங்கணும் தப்பா நாங்கள் நம்பி வாதே வேலை தான். நீங்கள் எப்படி ஜெயிலுக்கு அனுப்பினா நாங்கள் என்னண்டு உதவிதாரர்களே நம்ம அதான் அப்போ வந்து பாருங்க தம்பி வந்து இப்போ என்ன சொல்கிற அவன் ஒரு மன ஆதங்கத்தை அப்போ தம்பி நாங்கள் இப்போ நீ இப்போ தம்பி சொல்கிறான் என்னன்னு சொன்னால் அதாவது நீங்கள் உதவி செய்கிறீங்கல்ல நீங்கள் கதைக்கிறீங்க அவங்க ஏதோ ஒரு வகையில் அதாவது தம்பி சொல்கிறேன் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இப்போ உதவிகள் வந்து தம்பி அதை எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போயும் வந்து மாதம் எவ்வளோ தம்பி 20 வந்து கொடுப்படுது. அது இப்போ முடிகிற கட்டத்தில் இன்னும் ஒரு பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணணும் இருந்தது. ஆனால் அந்த காசு முடிஞ்சா பிறகு இப்போ உதவி செய்ய வேணாம்னு சொன்னால் நாங்கள் நிப்பாட்டினா அதுக்கு பிறகு என்ன நடக்கும் தம்பி ஆகுது ஏன்னா அப்படியே இருக்க வேணாமே வேறு ஒரு தரம் உதவி செய்ய வரவும் மாட்டேன் வர மாட்டாங்க ஒரு தரம் வரவும் மாட்டேன் உங்களை போல வரவும் மாட்டேங்க எப்படி காய்க்காங்க வருவாங்க. அப்போ சந்தோஷம் தம்பி வந்து இவ்வளோ ஒரு வெயிலுக்குள்ளேயும் இதுலேயும் வந்து எங்களை தேடி வந்திருக்கான் அந்த வேலை சந்தோஷம். இப்போ நீங்கள் கிருஷ்ணனாவோட கதைச்சா கூட சந்தோஷப்படுவேன். ஃபோன் எடுத்து வந்தீங்கன்னா காய்ப்போம் ஃபோன் எடுத்து வந்தாலும் சந்தோஷப்படுவேன். ஏதாவது ஃபோன் கொண்டு வந்தீங்க அவன்கிட்ட ஃபோன் இல்லை இல்லை ஃபோன் எடுத்துகிட்டு வரேண்ணா. சரி இப்போ வந்து ஓகே இப்போ அண்ணாவுக்கு வந்து ஒருக்கா கோல் ஒன்று அடிச்சு என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா கதை நீ சரியோ கதைச்சா சந்தோஷப்படுவானே அவ்வளோ சரி ஆன்லைனில் அன்றைக்கி அடிப்போமா. ஹலோ நாங்கள் விஷயம் ஒரு ஆட்கள் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுமான்னு சொல்லி வந்திருக்காங்க. ஒரு நம்ம உதவி செஞ்ச ஆட்கள் தான் ஒரு டீம் ஒன்று வந்திருக்காங்க உங்களோட சந்திக்கணுமான்னு சொல்லி வந்து இப்போ ஆள் நீங்கள் இல்லைண்டாமா சரியா கவலைப்படு. அதான் சந்தோஷமாக தான் கிடக்கு. இப்போ பாருங்க இப்போ நான் தம்பி ஒரு கதைக்கணுமா அவங்களோடன்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருக்கிறான். கிருஷ்ணா வணக்கம். நான் உங்களை பார்க்கணும் நீங்கள் இல்லை இங்கே பரவாயில்ல இருக்கிறோம். இப்போ தான் சாப்பிட்ணேன். பரவாயில்ல இன்னும் விடாம கொஞ்சம் இயலாதான் உண்டு உங்களை பார்க்காம இருக்க இயலாதான் உங்களை மாதிரி ஜெயிலுக்கா போட்டு ஏன்னா ஆமாண்ணா இதுக்கான இருக்கிறாங்களாண்ணே எரிச்சல்லாண்ணே உங்களை இல்லை உங்களில் எரிச்சலைன்னா இப்படி தான் உதவி செய்கிற ஆக்களையும் குழப்பினா நாங்கள் என்னண்டா இருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை சந்தோஷம். இப்போ என்னைய குழப்பினாலும் உங்களுக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் குழப்பினா அவங்க உதவி செஞ்சிருப்பாங்கல்ல இல்லையோ இல்லையா அங்கே அவங்க உங்களாம் குழப்புறாங்க எங்களுக்கு செய்கிறாங்க. நீங்கள் இருக்கிற அப்படியா நாங்கள் இருக்கிற விட தான் நீங்கள் இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம் இல்லாட்டி எங்களோட வாடகை நான் அது இல்லையா அப்படி யார் செய்கிறது உங்களை போல உதவி செய்கிறேன்னாலும் யார் வந்து வளரவும் இல்லை
இந்த அப்படி அந்த எரிக்கல் அப்படி உங்களை அந்த ஜெயிலுக்கு தள்ளுறாக்கெல்லாம் இருப்பினோம் இங்கே. சந்தோஷமாக இருக்குது கதையை கேட்க அந்த நிலைமை தான் கவலை. எப்படி இப்போ வயலெல்லாம் எப்படி இருக்குது வீக்கம் 10 வீக்கமாக இருக்குதா வந்துட்டா என்ன தண்ணி குத்தி எடுக்கிற அதெல்லாம் கொஞ்சம் பத்தி வெயிலுக்கு நின்படாக்கும் இருக்கல அது. அது சரியா ஓ ஒன்று யோசிக்க நாங்கள் இருக்கிறோம் தானே. என்ன மாதிரி அப்போ அம்மாவும் வந்தவா நீங்கள் மட்டுமா? கொஞ்சம் அம்மா கதைக்க போறீங்களா? ஹலோ வணக்கம். முடிவெடுத்தா உங்களை பார்க்க கவலையா இருக்கு, பார்க்காம கவலையா இருக்கு. அதான் அழுதுருப்போம் பார்க்க வேற எங்க விரும்பினாலே நின்று பார்த்து கவலையா அப்படி பார்க்க என்ன செய்யற அப்படியா எனக்குமே உங்களுக்கு கேட்கையும் கவலை வந்து உங்களை நினைச்சிட்டேன். உங்களை என்ன போய் சொல்ல மாட்டேன். உங்களை வந்து பொதுவாக அந்த உதவி பண்ற ஆட்கள் சரியான கவலை என்ன செய்யறது ஓடுறதுன்னு சொல்லி ஆளுங்க போகுது ஜெவி போடுது. அவன் ஜெவிக்க சுகம் பெருகுதான் அதுக்கு போகிறதுக்கு காசு வலிக்கு நாம இருக்கும். போறீங்க மட்டை கிளப்பு அது எங்கே மட்டக்கிழமை ஜெயிக்கிறதா? அங்கே போகிறதுக்கு தான். ஓ ஓ ஓ சொல்லுங்க. ஓ ஓ பின்ன உங்களை பார்க்காம கவலையாக தான் இருந்தது. உங்களை வீடியோவில் பார்க்குறதாங்க. போனெல்லாம் எடுத்து தானே நம்பிக்கை ஒரு டிக்டாக் காய்ச்சி விட்டுருக்கலாம். ஏன் அண்ணா அப்படி செஞ்சு நீங்கள் கொண்டீங்க அந்த காய்ச்சி விட்டுருக்கலாம். ஓ நான் டிக்டாக் நான் பாவிக்கிறீங்கள தானே அதான் பாவிக்கிறேன். ஓ சரி மனசளவில் நேசம் இருந்தது காணும் தானே. என்ன செய்யறவங்க தெரியும் தானே எல்லாம் உலகங்கள் தமிழ்க்கு நாங்கள் அப்படி எப்படியாவது மற்ற வேலையை செஞ்சுருப்போமா? ஐயோ அப்படிங்க செய்யவே இல்லை ஒருக்கா கூட. அப்படி ஒரு தடவைக்கும் செய்யவும் இல்லை. அப்படி இப்போ வீடு தேடி வந்தாலும் ஒரு வகையில நீங்க வீடு தேடி வர விஷயத்த நான் செஞ்சுதான் அனுப்புறேன். ஒரு நேரம் இல்லையான்னு சொல்றேன். இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க அது மட்டும் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப என்னண்டா இப்ப எங்களை அப்படி செய்யணும்னு சொன்னா அதுகள் கூட பரவாயில்லை. ஆனா அப்படி சொன்னவங்க கொண்டவங்க இன்றைக்கு எழுதினவங்க எல்லாம் அந்த உண்மையிலே கஷ்டப்பட்ட சனங்களை எல்லாம் தேடி நாடி உதாரணமா வந்து சொல்றாங்க. எப்படின்னு சொன்னாங்க இப்ப நாங்கள் இப்ப என்ன சொல்றது இப்ப என்ன சொல்றது இப்ப யாருன்னு தெரியாது தானே. இப்ப அவங்களோட நாங்க திருப்ப முரண்படுறது இல்லை. ஆனா என்னங்க இன்றைக்கு நீங்க வீடியோ செய்ய விட்டா உடனே கஷ்டப்பட்டதுல எல்லாம் செத்து போச்சோன்னு கேட்டால் யாராருக்கு என்ன வாழ்க்கையில நடக்குதுன்னு தெரியுமோ தெரியாது. நாங்கள் போய் எல்லாம் எடுத்து காட்டினபடியே தெரிஞ்சது. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல இவ்வளவு பேர் வந்து பட்டினியால வாடுறாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்கள்ல கஷ்டத்தால சாகுறாங்க. இவ்வளவு நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா தெரியாது. அப்ப நாங்களும் வந்து கடவுள் இல்லை எல்லாரையும் கை காட்டி உடனே வந்துட்டு செய்யறாங்க. இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவுல உதாரணமா உங்களை பாருங்க. இப்ப தம்பியாங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில உதவுறோமா இல்லையோ? உதவுறம் என்ன உதவுறம் குள்ள அப்ப இன்னைக்கு நாங்களும் இல்லையக்குள்ள தம்பியாகிற பாடு சரியான இருக்கமா இருக்குமா இல்லையோ? இருக்கும் தானே இருக்குமே. அப்ப இப்படியான விஷயங்களை செய்ய விடாம கவலை நான் விரும்பி செஞ்ச ஒரு விஷயம் இங்க உதவி செய்யறேன். அவ்வளவு தூரம் எனக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது. நான் ஒரு வார்த்தை அடிச்சு சொன்னா இன்னும் செய்யற அவ்வளவு சனம் இருக்குது என்ற கூட ஒரு சந்தோஷமா செஞ்சோன்ற இந்த விஷயம். அன்றைக்கு நீங்க எல்லாம் வீடு தேடி வரைக்குள்ள எனக்கு அவ்வளவு கவலையா இருக்கும். உங்களுக்கு கூட 5 மாச காசுன்னு சொல்லி நீ அது முடிஞ்சா அடுத்த தடவை என்ன செய்யறது? அதான் எப்படியானாலும் தெரியாது. அது விளங்காது எப்படியானாக்கள். அதுதானே யோசிப்பாங்க. அந்த மாச காசு உதவியல் முடிஞ்சா என்ன செய்யற உங்களோட நிலைமை நீங்க யோசிச்சுப்பாங்க. அப்பாவே இல்லை இல்ல அம்மா அப்படியே இருக்கிறா. உங்க தம்பிக்கும் 2 கிட்டையும் பிரச்சனைக்குள்ள என்ன செய்யறது? அப்ப நான் சொன்னேன் இதுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கும். அண்ணாவும் இருக்கிறேன்னு ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ண வேண்டிய கூட அன்றைக்கு அதையும் நிப்பாட்டுறதுக்கு ஒரு மனசு வந்து சரி இன்னைக்கு கதைச்சவன கூட விடையா அன்றைக்கு எங்கட சனமஞ்சி இருந்துதானே அதுல கொமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. ஏன்னா என்ன ஒரு மனநிலை நீங்களாம் உதவி செய்யறாக்களையும் கூட போயிருது.
அதுதான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கடவுளுக்கு மாற இல்லாம நாங்க செயற்படுறது உண்மையா இருந்தா காலத்தால எல்லாரும் உணர்வாங்க, உணர்த்தப்படுகின்ற நம்பிக்கையோட நாங்கள் நடப்போடணும். அப்ப இப்ப அந்த மாச காசு நாங்கள் தம்பியாங்களுக்கு அதுக்கு முன்னமே ஒரு கொஞ்சம் காசு தந்தபடியா தான் மாச காசு அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாம எத்தனை மாச காசு தந்துட்டோம் ஐயா நாங்கள் உங்களுக்கு. அவரே கூட 1,00,000 நான் 5 மாசத்துக்கு தாரன்னு சொல்லி சொன்னானே இல்ல 20,000 சுயசன்னா ஒரு ஆள்கிட்ட. அதுல எத்தனை எனக்கு தெரியாது உண்மையா சொல்றேன். நான் மனுஷரைத்தான் நம்புறேன். உண்மையிலே நான் கூட சில நேரங்கள்ல எழுதி வைப்பேன்டா, சில நேரங்கள்ல எழுதி வைக்க மாட்டேன் சொல்லுவோம். அப்போ போனாலும் எந்த கையாளானே போகுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். விளங்குது அவர் சில நேரங்கள்ல கூட நானாவே கொடுத்துருவேன். அதை குறித்து நான் கவலைப்படுறது இல்லை. விளங்குதான் உண்மையான தெரியாது எனக்கு. நான் உங்களுக்கு தந்து கொஞ்ச நாள் அப்படியே பிடிபட்டு போயிட்டோமே இல்ல. 3 மாதம் தந்துட்டீங்களா? 2 மாதம் தர சரி 3 மாசம் தந்தாச்சு, 2 மாசம் தர இடையில அந்த ஜெயிலுக்குள்ள போன கேப்புகளுக்கு கிடைக்கும். சரி அப்ப இப்ப இன்னைக்கு தம்பிட்டு நான் சொல்லி விடுறேன் அந்த காசு இது அதை வாங்கிட்டு போங்க. மற்ற என்ன அது மட்ட கலப்பு கதை என்ன கதை? அம்மா ஜெயிக்கிற இடத்துக்கு போகணும். அப்ப அம்மாட்ட கொடுங்க. இப்ப அம்மா என்ன அவன் பேருக்கு அங்கே கொண்டு போனால் சோப்பணுங்க. இல்லை அவங்க ஃபோனில் போட்டுக்கிற ஃபோனில் போட்டு கிடக்கு. நான் கதைச்சேனா கூட்டி கொண்டு வரட்டான். புதன்கிழமை புதன்கிழமை கூட்டி கொண்டு போ. புதன்கிழமை வரட்டான். இப்ப இந்த தார காசுலையும் அப்படி கூட்டிட்டு போயில அவங்க சாப்பாடு செலவு காசு இல்லாம போடும். 2 பைசா எடுக்கணும். நானே இப்ப உங்களுக்கு 20,000 தந்தோடு தான் ஒரு 5-10 வாங்குவோம்னு யோசிச்சா நீங்க அப்புறம் என்னட்ட கேட்க பாக்குறீங்க? நீங்களும் பாவம் தானே. என்ன செய்யறோம் நீங்க? இல்ல அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கதை பிழைக்குது. இந்த அதுதானேப்பா தம்பி தாங்க பொடியாடா. அவன் சூப்பர் பொடியானா. அவன் மட்டும் அவனே உதவி செய்வான். அப்படி கொஞ்சம் ஒரு மனம் படைச்சவன். 20,000 மாச காசு வேணுங்க. அவன் இப்ப மட்ட கலப்பு போற சிலர் கேட்டுச்சுன்னா நான் இப்போ அவங்ககிட்ட 5,000 கொண்டு எடுத்துக்கேன். அப்புறம் என்னட்ட கேட்க சொல்லு. அதுதானண்ணா இப்போ தெரியுண்ணா. இப்போ எல்லாம் சிக்கல இல்லை போகுது. ரிம்மில் இல்லை ஓடுது. டயர்கள் எல்லாம் சிக்கலா இது. இப்போ ரிம்மில் ஓடுறதால நான் பார்த்த கொடுத்து போட்டு கொஞ்சம் தோண்டுவோம். தெரியுண்ணே நம்மளோட வாடு. அது கொஞ்சம் சிக்கலாக கிடக்காது. அது கனகாலம் பாவிச்சான் ஞாபகம். அது அது அப்படி 35 வருஷம் வருமா ஞாபகம் பாவிச்சு. உனக்கு தம்பியா இப்ப வந்த உதவி காசுகளை அண்ணா உயிரே போனாலும் அதை நான் தந்து முடிப்பேன். இனி ஒரு நேரம் அது முடிகிற டைம்ல என்ன செய்யறது? அதை விட உங்களுக்கு இப்படி எக்ஸ்ட்ரா தேவையான கேட்கலாம். அதுவும் சரி, உங்களையும் கேட்கலாது. அப்ப என்ன சந்தோஷமான நிம்மதியா வாழ விட்டுருந்தேன். இன்றைக்கு அப்போ நான் யோசிச்சுப்பாரு. நான் ஜெயிலுக்கு போன டைம்ல அப்போ இந்த லோயர் காசு அது 2 லட்சம் நட்டமுடாப்பா. என்னைய விட்டுருந்தா அதுகளை யாரும் இல்லாததுக்கு சரி கொடுத்துருப்பா. என்ன பலன் இதால? ஒரு பலனுமே இல்லைன்னு யோசிச்சு பாரு. யார் நன்மை அடைஞ்சது? யார் நன்மை அடைஞ்சது? யார் நன்மை அடைஞ்சது? யோசிச்சு பாரு. எங்களை உள்ளுக்கு அனுப்பி அனுப்பினாக்களுக்கும் என்ன நன்மை? ஒருவனை கஷ்டப்படுத்தி வார சந்தோஷம் என்னதான் சந்தோஷம் அது? என்னாக்களுக்கு அப்படி சந்தோஷம் தான். இன்றைக்கு என்னில உனக்கு தெரியுமா, எனக்கு வராத பழியே இல்லை, எனக்கு வராத பட்டமே இல்லை, பேரே இல்லை. இருந்தாலும் நான் என்னில இருக்கிற நம்பிக்கையில நட போடுறேன்லாங்குதா. ஏன்னா எப்பயோ ஒரு நாள் காலம் மாறும் எல்லாம். ஏன்னா நாங்க செஞ்ச நான் எந்த லைஃப்ல நான் எப்படியா ஆளாம இருப்பேன். ஆனா நான் செஞ்ச வேலையில நான் நேர்மையா இருந்தேன்லாங்குதா. எப்ப யாரும் வீடு தேடி என்ன நிலைமை என்று வந்தாலும் அவைக்கு கொடுத்த வாக்கேன்னு சொன்ன விஷயத்தையே நான் காப்பாற்றி தான் இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த காசை வேண்டி கொண்டு போங்க. அந்த மிச்ச மாச காசும் நான் நீங்க அம்மாவை அனுப்பினீங்கன்னு சொன்னா நான் வந்துடுவேன். நான் வந்துட்டு சொல்றேன் வாங்க பாப்போமா, வந்துடுவேன். மெட்டது இப்ப பட்டிக்குள்ள போற கவலை வேணுமா? அம்மாட்ட கேளுங்க ஒரு கவலை வேணுமா? 10,000 வேணுமா?
இங்க மோத பாப்பா என்னென்ன இல்ல இல்ல போறது தூர இடம் கொண்டு போற தூர இடம் தூர இடம்டா நானும் இங்க போறேன் பாவம் தானே ஒரு விட 3,000 போட்டாச்சு இப்ப அதுதான் நீங்க தம்பிக்கு போடுற மட்டும்தான் நீங்க எனக்கும் இல்ல டயாலிசிஸ் போட அது போடுறாங்க எல்லாம் இப்படிதான் பாவம் தான் நீங்க ஆண்டு நாசம் வைப்பேன் ஒன்றும் கவலைப்படாது பிரச்சனை இல்லை அவனும் இந்த தம்பி தானே அதுவும் கடவுள்கிட்ட போறதுன்னு சொல்லி கேட்குறீங்க அதுல ஒரு நாள் கூற வரக்கூடாது கவிதாஸ் அந்த காசு மாச காசு 20,000 கொடுத்து அவனுக்கு அந்த பெட்டிக்குள்ள போறதுக்கு 10,000 ஒண்ணு கொடுத்து விடு அவனு நான் தந்தான்னு சொல்லி கொடுத்துடுவான் சரியா 10,000 கொடுத்துடு சந்தோஷமா ஓமடா சந்தோஷம் உண்மையா சந்தோஷம் சந்தோஷமா சரி சந்தோஷம் அண்ணா மறக்காம சரியா இங்கடாப்பா டக்கட்டு பாய் சொல்லி போட்டாராப்பா காசை கொடுக்க சொன்ன பாய் சொல்லி போட்டாராப்பா இல்லையா காசு அடிச்சிருக்கான கவர் எங்களுக்கு நாரே கேட்குறோம் மாலா அண்ணா விடவணும் கவனமே தெரியலையே காசை குழந்தை என்ன போல பாய் சொல்லி போட்டா தம்பி நாளைக்கு வாழ்க்கையில மறக்க மாட்டேன்னு சொல்ல வர பாய் சொல்லி போட்டாடாப்பா அதுதான் சரி சரி தம்பி போயிட்டு வெட்டி வா போகும் கட்டாயம் போகணுமா சரி கட்டாயம் போகணும் ஓகே கவலைப்படக்கூடாது ஹாப்பியா இருங்க பாய் பாய் தம்பி அவர் செங்கால ரவுடி காசுவா செங்கால ஓமம் ரவுடினால சும்மா ஆனா முடிய சொன்னா இருந்தாலே செய்ய மாட்டேன் நினைக்கிறேன் நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணி அவன் பாவடா அவனை கைவிடக்கூடாது அவன் நிலைமை இந்த வயசுல எந்த ஒரு பிள்ளைக்குமே வரக்கூடாது அப்ப கடவுள் இருந்தா அப்படி சோதிக்கிறாரியா நீங்க மென்ஷன் பண்ணி விடு அவரே செய்வாருடா அவங்களும் சொன்னவர் முதலே சொன்னவர் இப்போதைக்கு இருக்குன்னு அப்புறம் பாக்கணும்னு சொல்லி முதலே சொன்ன அந்த காசை கேட்கவே இல்லை தெரியுமா அந்த சொன்னது உனக்கு தேவையில்லா கூடன்னு சொல்லி சொன்ன அப்ப நான் கஷ்டப்பட்டவர்களுக்கு அந்த ஒரு நாள் எனக்கு தேவையில்லை நான் அதுக்கே கொடுக்குறேன் நீங்க பிறகு வேணும்னு சொன்னா பிறகு தொடர்ந்து செய்யுங்க ஹெல்ப்னு சொல்லி அப்ப அவர் செய்வார் அப்போ ஓகேனா அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம் அந்த அண்ணாக்குமா மாசம் செய்யற அண்ணாக்குமா ஓகே பாய் 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 ஓகே பாய் 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 சரி அப்ப சந்தோஷம் அண்ணாவோட சந்தோஷம் கொஞ்சம் ஒரு பொடி சோறு கூட சாப்பிட்ட மாதிரி இருக்குமே இப்போ சாப்பிட்டேன் வீட்டை சாப்பாடு தானே அம்மா படியோ சாப்பிட்டு தான் இருந்தேன் தம்பி இந்த சாப்பிட்றதுலாம் தம்பி கஷ்டமா இருக்கக்கூடா எனக்கும் சாப்பிடல சாப்பிட்டோன்னா இந்த இட்டு போல வந்துடும் முட்டு போல வந்துடும் அதே மாதிரி இதுவும் இது தண்ணியும் கூட குடிக்கலாம் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டருக்கு மேலே குடிக்கலாம் 1 லிட்டர் மூச்சு விடையலாது வந்துடுற மாதிரி என்ன சொல்ற உண்மையிலே இப்போ அண்ணா சொன்ன மாதிரி இப்படியான இது வந்து யாருக்குமே வரக்கூடாது உண்மையிலே நரக வேதனாக்கா தம்பியை கிட்ட வச்சுட்டு இருந்து சொல்கிறேன் இல்லை உண்மையாக நான் ஓகே அவனுக்கு தெரியுமன்றால உண்மையிலே எப்படியான வருத்தங்கள் வந்து வரவே கூடாது உண்மையாக சரியான மாதிரி கஷ்டம் தம்பி வந்து என்ன சொல்கிற ஏதோ ஒரு மன தைரியத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் என்னடா தம்பி சாவுக்கு துணிஞ்சாச்சு இப்போ வந்தாலும் அந்த அதுக்கு தான் இருக்குது இல்லை அண்டை கூட சாப்பிட அம்மாக்கா இல்லாட்டி அண்டைக்கே நான் ஆஸ்பத்திரியே தற்கொலை செய்ய போனா அம்மா பேருந்து எப்படி இருக்கேன் அம்மாக்கும் இடைஞ்சலாக கிடக்குது எனக்கும் இதாக கிடக்குது அதே இருப்பான் போய்விட்டா அம்மா நிம்மதியாக என்ன செய்ய போன அந்த ஊசியாக விட்டு யாழ்ப்பாணத்தில் வச்சிருக்க போன ஒடிக்காது போவா இன்னும் சட்டம் போவா ரத்தமாக நான் குளர் நான் பேசி மருந்து குளர் ரத்தம் தான் போன கையில் குத்துன்னு வரும் என்னதால அந்த குளுக்கோஸ் ஏற்றி கிடந்த இவருக்கு அந்த மருந்து அந்த அப்படியே காட்டி கொண்டு போக நான் பறிச்சேன் ஒன்று பறிச்சு போட்டு மெட்டில் இருந்து வச்சுருந்தான் தெரியும் நான் குளரை கூட்டாவே ரத்தம் மேலே வந்து ஓடி வந்து தூக்கி வளர்த்து வந்து ஐயோ அப்படி செய்யக்கூடாது அது தற்கொலை செய்யற அளவு கூட போயிருக்கான் தம்பி பாருங்க வேதனை கத்தி கொண்டு வச்சுக்கிறாரு இப்போ கத்திக்கு அதெல்லாம் இப்போ சாவண்டா நிற்கிறேன் நான் கூட தம்பி இருப்பேன்
அண்ணா விரட்டுக்கு கிருஷ்ணான விரட்டுக்கு கவலை நாங்கள் இருக்கோம் தம்பி எது முண்டா நாங்கள் நிற்போம் தொடங்குவோம் நாங்கள் வந்து கைவிட மாட்டோம் அவ்வளோ இதாக அப்போ வந்து அப்படியான முடிவுகளுக்கு போகக்கூடாது தேவையில்லாம முடிவு ஒன்று கோயிலுக்கு கொண்டு பார்த்தா எங்கே மண்டபம் எங்கே கோயில் சேச்சு அந்த ஊரணி அடி ரைட் அந்த சேச்சு ஒன்று நான் பார்த்தேன் நான் வீடியோ இல்லை அது நான் பார்த்தேன் நான் நேற்று மானன் நான் எனக்கு ஓகே ஓகே சேச்சிக்கு கொண்டு போகிறீங்க ஏன்னா ஊரணியும் கல்லடி கிட்டி அங்கேயோ நினைக்கிறேன் சியோன் ரைட் ஓகே ஓகே சரியா கொண்டு போய் பாருங்களேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஒரு கொண்டு போய் பாருங்க சுகம் வந்தா சந்தோஷம் மாறாட்டியும் பரவாயில்ல யூரின் போனாலே கொஞ்சம் நிம்மதியா அதான் யூரின் போனா வயிறு வத்தும் தானே என்ன தம்பி கீட்டும் இருக்கா உடம்புல கீட்டும் இருக்கா உண்மையிலே எனக்கு இன்றைக்கு வந்து சரியான கவலையாக இருந்தேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் வந்துட்டு இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஷர்ட் போட்டு வந்திருந்தோம் அப்போ அந்த ஷர்ட்டை கலட்டி போட்டு இந்த இருக்குது ஷர்ட் அந்த ஷர்ட்டும் வந்து இதுக்கு மேலே போட்டுட்டு வந்திருந்தோம் வந்த உடனே அந்த ஷர்ட்டை கலட்டி போட்டு இந்த ஷர்ட்டை கொண்டு அங்கே தண்ணியில் வந்து நனைச்சி அதை ஈரமாக்கி போட்டு வந்து இதை போட்டுட்டு இருந்தோம்னு பாருங்கள் வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஹீட் அவ்வளோ ஒரு வேதனை உண்மையிலே நாங்கள் வந்து ஆசைப்பட்ட இது செஞ்ச எல்லாமே வந்து இப்படியான இவங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லித்தான் தம்பி இப்போ என்ன சொல்கிற அம்மா உங்களுக்கும் வருத்தங்கள் முடி கொட்டுப்பட்டு அப்படி இப்படின்னு சொன்ன இது என்ன மாதிரி இப்போ முடி வளர்ந்த மாதிரி இருக்கு நாங்கள் வளருது அது என்ன பிரச்சனையா பிரச்சனை செட் பண்ணது ஊசியை போட்ட மாதிரி இப்படி கொட்டுப்பட்டு என்ன மாறி ஊசி போட்டுதாங்க அப்படி என்ன அப்பா ஊசி போட்ட உடனே அப்படி மாதிரி நான் கொட்டு பிரச்சனை ஒன்றும் இல்லை என்ன மந்தி எல்லாம் கொலை குடிச்ச நீங்க தான் பயந்துட்டு இருந்தாப்பா இந்த அப்படி வளர்ந்து பிள்ளைய இப்படி பார்க்க பயம் பயம் நீங்க அப்படி சொல்லணும் அவன் இப்படி சொல்லணும் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லலாம் கடவுளை நம்புங்க அவன் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ நீங்க அந்த கோயில சேச்சி கொண்டு போங்க அங்க வந்து ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு நிகழும்ன்ற ஒரு நம்பிக்கையில போங்க சரி சரியா இப்போ நீங்கள் அதான் நீங்கள் இப்போ கொண்டு போகிறீங்க கொண்டு போகிறீங்க மனசில் ஒரு நம்பிக்கையோட போங்க சுகம் வருமன்ற நம்பிக்கையோட போ தம்பி சரியோ நம்பிக்கையோட போ எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லி நம்பி போங்க நல்லதே நடக்கும்னு சொல்லி நாங்களும் வந்து கடவுளை வேண்டிக் கொள்றோம் அண்ணா வந்துருவார் வந்து கட்டாயம் இப்போ காய்ச்சி வரானே வடியா காய்ச்சி வரான் எல்லா விஷயம் அப்போ இப்போ வந்து இப்போ நாங்கள் இல்லாத அந்த ஒரு 2 மாதம் அப்படி போச்சு உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டம் என்ன 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 நடந்துச்சு கவலையாக இருந்தது கவலை இருக்கட்டும் ஆட்டோ இப்போ ஆட்டோ இல்லாத கவலை வந்து ஆட்டோவில் போகிறேன் எல்லாம் வந்து அவையல் பாவி அவங்களாம் இல்லை எல்லாம் வந்து ஜெயிலுக்கு போட்டாக்கலால இல்லாட்டி இப்படி வந்திருக்காங்க அதுக்கே ஆண்டவர் அதுக்கே வழி கொடுப்பாரு நல்லாக்களை கூட பொழுதுபடுத்தான் பாருங்க நானும் ஒரு இடத்துல பின்னல் மார்க் போடுறேன் பக்கையில் பிள்ளை ஆட்டோ இல்லாமல் பிள்ளை 6 மணி மட்டும் தான் வீட்டை பாருங்க ஆனால் போட்ட காசு அந்த ஆட்டோவில் பிடிச்சி போகிறோம் இப்போ அதுவும் இல்லை அது கூட இல்லை பாருங்க இப்போ நாங்கள் அந்த உள்ள போன டைமில் வந்து மாதம் உதவி கிடைக்கிறவங்களோட நிலைமைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி பாருங்க அண்ணா இல்லை காசு நான் போடுறேன் இப்படியான ஆக்களால் இப்படியான உள்ள போகிற நல்ல ஆக்கள் தம்பி வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு நம்மளாக போகிறோம்னா அது கூட இல்லாமல் வந்து சரியாக கஷ்டப்பட்டு தெரிஞ்சுருக்காங்க கடைசியில் வந்து இப்போ அண்ணா சொன்ன மாதிரி இப்போ எங்களை உள்ளே வச்சதில் வந்து என்ன பயன் அடைஞ்சன்றது தான் இங்கே வந்து கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு விஷயம் ஒரு தரம் பயனடையலான அந்த கஷ்டப்பட்ட மக்கள் தான் வந்து ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மற்றும்படி வந்து இதால் வந்து யார் அந்த வீடியோ போட்டவங்களும் சரி நான் உள்ளே போகிறதுக்கு யாருமே வந்து ஒரு பயனுமே இல்லை ஆனால் கஷ்டப்பட்ட மக்களுக்கான உதவி தான் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது உதாரணம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து மாதாந்த உதவியோட நிப்பாட்டப்பட்டாலும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஆட்டை பிடிக்கலாம அதான் அப்படியானாக்கா அதை யோசிக்கும் முன்னுக்கு இப்படியானாக்களே நீங்களும் செய்ய மாட்டேங்க செய்கிறாங்களே உங்களப்பா அவையது கிடையாது நாங்கள் இருக்கிறோம் இல்லாட்டி எங்களோட ஆட்டமே நான் பாருங்க தம்பியில் வந்து எல்லாமே வந்து அவனோட மன ஆதங்கம் வந்து விளங்க இப்போ நாங்கள் வந்து கேள்வி கேட்கணும் இல்லை அவன் ஒரு மன ஆதங்கத்தோடு தான் வந்திருக்கான் இப்போ நாங்கள் அந்த உள்ள இருந்த டைமில் பயங்கரமாக கவலைப்பட்டிருக்கான் அந்த ஒரு வெளிப்பாடு தான் வந்து இது
அதே மாதிரி தம்பி அம்மா பிள்ளை வந்து ஏதோ கல்யாணமோ ஏதோ ஒன்று சொன்ன எப்படி இருக்காங்க எல்லாம் ஓகே எழுதியாச்சு இப்போ சந்தோஷமா இருக்காங்களோ இவருக்கு அவர் தங்கச்சிக்கு வீடு அவருக்கு தானே இவருக்கு அவர் பாப்போம் நான் கொடுக்குறேன் இவருக்கு எனக்கு அவர் தங்கச்சிக்கு அதுக்கு தம்பியில நிலைமை தெரியுதாப்பா அது என்ன கவலைப்படுறேன் தங்கச்சி வீடு அந்த முந்தாங்க உறுதி எழுதினவங்க பொங்கலுக்கு பின்னாடி பிள்ளை கண்டா எழுதின கவலை தான் அப்படி என்றாலும் கவலை தான் அது தம்பி கவலைப்பட வேண்டியது இல்லையே அவங்களுக்கு தெரியும் தம்பி நிலைமை தம்பியார கவலை அண்ணா இருந்திருந்தா 23 வயது அண்ணா இருந்திருந்தால் நான் பெண்ண நிலையில் இருப்பேன் அம்மா நிலையில் இருப்பேன் அப்பா மேலாவது தொடருக்கு போட்டு எடுத்து அதை நினைச்சு கொண்டு இருந்தவர் அவன் ஆண்டவர் அது குறையும் பேர் அவங்களுக்கு ஆண்டவர் கடவுளை நம்ம யோசிச்சு கொண்டு போனா கவலைப்படுறது நான் எனக்கும் இப்படி வந்து விடுற நிலையில அழுகையில் இப்போ அழுதோட பெங்களுக்கு கடவுளே கிருஷ்ணான் அவரான் கடவுள் பெங்களுக்கு அதுதான் அதுதான் மேரிக்கு எல்லாமே அவரு உழைப்பு இல்லை கிருஷ்ணாவதோட விடாத இல்லாட்டி சரி நான் அது தெரியாமல் தான் இப்படி சொன்னார்கள் படுத்துகிற பாட வரப்போ அழுகுறேன் கிருஷ்ணன் அழுகுறேன் உங்களோட கண்கள் செய்யுங்க நீங்களும் செய்யுங்க உதவி செய்கிறாக்கனே குழப்பாம இருங்க இப்படி கதாச்சி ஒருத்தருக்கும் பயன் அம்மா அழுகையில் பார்த்தேன் எங்களை போக முடியும் அவங்களை பார்க்க வர முடியாது தம்பி போவாங்க சந்தோஷமா இருக்கு இப்போ எங்கே நினைச்சு நீங்கள் கொஞ்சமாவது கவலைப்பட்டுறீங்க கண்ணீர் சிந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது நாங்கள் கூட இப்போ ஒரு சில வந்து வழியில் போகும்போது சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சு தெரிஞ்சிங்கிறப்பா யார் உங்களை வந்து பார்த்தது யார் ஒரு வார்த்தை கேட்டேன்னு சொல்லி நாங்கள் வந்து சொன்ன விஷயம் இதுதான் நாங்கள் வந்து அதை கூட எதிர்பார்க்கல இப்போ அவங்க வந்து பார்க்கணும் கொள்ளணுமென்று எதிர்பார்க்கலன்னு சொன்னால் நாங்கள் வந்து பார்க்க போனாக்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனையானவங்க இருப்பாங்க ஒரு சிலர் வந்து காலையில்லாமல் இருப்பாங்க ஒரு ஆள் வந்து கையில்லாமல் இருப்பாங்க ஒரு ஆள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனையில் இருக்கிறவங்க அவங்க வந்து கட்டாயம் வரணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல இருந்தாலும் வந்து அவங்களோட ஒரு என்ன சொல்கிற ஒரு பேக்கேடிக்காரர்களுக்கு சாதகமாக வந்து மாறாமல் விட்டாலே வந்து ஓகே ஒரு 4 பேர் வந்து ஏதாவது ஒரு கதை கேட்கும்போது நீங்கள் வந்து அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்களை வந்து அவங்ககிட்ட போய் கேட்கும்போது ஏதாவது அவனை தப்பு செஞ்சவனுங்களோ உங்களோட காசுகளில் கொள்ளையடிச்சவனு கேட்கும்போது நீங்கள் விட்டு கொடுக்காம ஒரு 4 வார்த்தை நல்ல மாதிரி செஞ்சாலே அதே வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் அப்படி யாரும் கேட்டால் இப்படித்தான் சொல்லுவேன் கேட்கல ஒரு தடவை என்ன கேட்கல அப்படி ஒரு தான் கேட்கவும் இல்லையா நாங்களுமே சொல்கிறது அதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம்னு சொன்னால் நான் உதவி செஞ்ச வீட்டிலேயே போய் நான் எல்லா லொக்கேஷன் எல்லாமே காட்டுறேன் அங்கேயே போய் கேளுங்க கேட்டால் வந்து எல்லாமே வந்து வடிவா விளக்கமாக வந்து எல்லா விஷயமுமே வந்து சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து தம்பி இப்போ சொல்கிற மாதிரி சந்தோஷம் அப்போ அப்போ உங்களோட அவருக்கும் வந்து வேலைகள் இல்லை என்ன தொழில் தெரிக்க போக மீன் தெரி போட மாட்டேன் இப்போ தோன்றுறான் தம்பி இப்போ எங்கடா தம்பி இருக்கிற இங்கே தானோ பலாளி போயிட்டீங்க ஆனால் அந்த வந்த வீட்டு ஒரு நாள் வந்த வீடு அதானே கட்டப்பட்ட வீட்டு திட்டம் மோட்டர் போட்டு பக்கம் கட்டினாங்க கூலி எடுக்க பிள்ளைக்கு தலைவட்டோட கூலி எடுக்கணும் கூட வேணுமா அதான் கவலைப்பட்டேன் அப்படி விட்டு போனாலும் வந்து சந்தோஷம் மகளும் அங்கான இருக்கிற மகள் வீட்டை இருக்கிறான் கதவு 2 கதவு போடையில அவங்க என்ன மாதிரி வந்த மாப்பிள்ளை ஓகே வேலையில் இதுக்கு போறேன் பாட பொசுகளை பாட கொண்டு வருவேன் எடுத்துக்கலாம் வேலைக்கு போவேன் அவருக்கு அவர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு மருமகனா வந்திருக்காருன்னா கூட அவருக்கு விளங்கும் தானே உங்களோட வீட்டு சிச்சுவேஷன் தம்பி இப்படி இருக்கிறான் அப்பாவுக்கு ஒரு வேலை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது வந்த மருமகன் வந்து ஒழுங்காக இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு விளங்கும் தானே சில விஷயங்கள் ஓகே அப்போ சந்தோஷம் அப்போ யார் கோல் எடுத்து தங்கச்சியா என்னையா வாரீங்களோன்னு கேட்டோம் சரி சரி ஓகே சந்தோஷம் அப்போ அண்ணா சொன்னவர நான் அந்த மாத காசு அடுத்த வந்து 10,000 அவர காசு கொடுக்க சொன்னேன் இன்னொருத்துக்குண்டா கோயிலுக்கு போகிறது மட்டக்களப்புக்கு என்ன மட்டக்களப்பு இப்போ போய் வரேன்னு சொன்னால் நார்மலாக அப்படி தான் வரும் 10,000 வேணும் வேண்டாம் பஸ் காசே போயிடும் 4,000 போக்குவரத்து செலவு 5,000 வேண்டாலும் சாப்பாடுகள் அது இது என்ன இது ஒரு கண்ணு தம்பி எவ்வளோ இருக்கு 30 இருக்குண்ணே அப்போ 20 வந்து அந்த காசு மாத காசு 10 வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக போங்க நம்பிக்கையோட போங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லாம் இதாக நடக்கும்னு சொல்லி நம்பி போங்க வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்களுமே வந்து தம்பிக்காக வந்து ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க
தம்பிர வருத்தம் வந்து உங்களுக்கு தெரியும், 2 கிட்னியும் வந்து பாதிக்கப்பட்டு அதே மாதிரி வந்து டயாலிசிஸ் செய்கிற ஏன்னா தம்பி டயாலிசிஸ் செய்கிற வயிற்றில் இருந்து தண்ணி எடுக்கிறது லிட்டர் கணக்கில் வந்து உண்மையிலே நரக வேதனை அனுபவிச்சு கொண்டு வரான் தம்பி. நீங்களும் வந்து எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுங்க. நிறைய பேர் ப்ரே பண்ணுற நீங்கள் அடிக்கடி வந்து என்ன டைமே வந்து நிறைய பேர் கேட்குறவங்க வழியில் இருந்தும் தம்பியாகள் எப்படி இருக்காங்க, எப்படி நிலைமையில் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வேலை எல்லோரும் ப்ரே பண்ணுங்க. தம்பி போயிட்டு சந்தோஷமாக வரணும்னு சொல்லி நாங்களும் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறோம். அதே மாதிரி மாதம் அந்த காசு அனுப்புகிற அந்த அண்ணாவை நான் ஞாபகப்படுத்தணும். அதாவது வவுனி அண்ணா அவர் வந்து சுவிஸில் செங்காலனில் இருக்கிறார். அவரோட பேர் கூட எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து கூப்பிட்ற வந்து வவுனியா ரவுடி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே வந்து அண்ணா விளங்கியிருக்கும் தம்பியாகல என்ன தான் சொல்கிறான்னு சொல்லி. இப்போ அந்த மாதம் உதவி செய்கிற அண்ணாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தம்பி? காசுமையாக அப்படி உதவியோடு செய்ய மாட்டோண்ணா. நீங்கள் செஞ்சதுக்குமே நன்றி. நீங்கள் கிருஷ்ணா நம்பி எவ்வளோ காசும் கொடுக்கலாம். அவர் ஒன்றுமே அடிக்க மாட்டேன். எல்லாம் உதவி செய்கிறாங்களோ அப்படியே கொடுப்பேன். நான் உண்மையாக அவர் இப்படி நல்லால பார்த்ததே இல்லை. எங்கள் உண்மையாக கொடுக்குறார்கள். அவரை நம்பி கொடுங்க. நன்றி தந்தேன். அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்களுக்கு கூட நன்றி கொடுங்க. அவர் பிடிச்சதுக்கு கூட கவலையாண்டு நான் காசு நான் பட்ட பாடு எங்களுக்கு உதவி அவருக்கு என்ன உதவி செய்யுங்கள் எங்களுக்கு அவர் தருவேன். அப்படியான ஆளும் இல்லை. அப்படியான இப்படி கதைக்கக்கூடாதுன்னு சொல்லு. அப்படி கதைக்கிறார்கள். 14 வருஷம் நம்ம அலைஞ்சு விதிக்கிறாங்க பிள்ளையோடு. இதுக்கு நான் செய்கிற போனோம் அவர்கிட்ட குடும்பம் அவர் அண்ணா இல்லாட்டி எங்கள் பாடும் சரி ஓகே. அப்போ அவரோட மனசுலேருந்து வந்த அந்த ஒரு வெளிப்பாடை வந்து சொல்லியிருக்காங்க. சந்தோஷம். அப்போ வந்து நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம். அதுக்கு முதல் உண்மையிலே தம்பியை நிறைய நாளை அப்புறம் பார்த்ததும் சந்தோஷம்டா. உங்களை பார்த்தா சந்தோஷம் ஏன்னா தம்பி சரி சந்தோஷம். அப்போ முடிச்சு கொள்வோம். நாங்களுமே வந்து அண்ணாவுக்கு வந்து நன்றி சொல்கிறோம், செங்காலன் ரவுடி அண்ணாவுக்கு. அதே மாதிரி வந்து இதுலேயே வந்து நான் மென்ஷன் பண்ணுற முக்கியமாக இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த மாதம் இந்த மாதம் இல்லாட்டி வார மாதத்தோடு முடியுது வந்து தம்பிக்கான அந்த மாத காசு வந்து முடிஞ்ச அதுக்கு பிறகு தம்பிட வாழ்க்கை முறை கொஞ்சம் பயங்கரமான கஷ்டமாக இருக்கும். அதாவது இப்போ மாதமாக உதவி செய்கிற அந்த அண்ணாவும் சரி, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு யாரும் தம்பிக்கு வந்து மாதம் உதவி செய்கிறதுக்கு யாராவது முன்வந்தீங்கன்னு சொன்னால் அதுவுமே வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். வந்து தம்பிக்கும் வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் செலவுகள் வந்து அதிகம். தம்பியை போக்குவரத்து செலவு, டயாலிசிஸ் அது இதான்னு சொல்லி பயங்கரமான செலவுகள். அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு மாதாந்த உதவி வந்து வேணும். யாராவது வந்து முன்வந்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து பெரிய ஒரு ஹெல்ப்பாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்கிறோம் வீடியோவை. முக்கியமாக இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணி விடியாதோ இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் தம்பிக்கான அந்த ஒரு உதவியையும் வந்து நாங்கள் பெற்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். தம்பி நன்றி, எங்களையும் தேடி வந்ததுக்கு நன்றி. வடிவாக மட்டக்களவு போய் நல்லபடியாக எல்லாம் அமையணும் அப்படின்னு சொல்லி கட்டுக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம். வேணே சரியான சந்தோஷம். ஆமாம் ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை தம்பிர அந்த மன உருக்கங்களையும் வேதனைகளையும் வந்து இதை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தான். சரி அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த அளவோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.